யாகத்துல போகக்கூடிய ஒவ்வொரு மூலிகைகளும் 108 மூலிகைகளும் வளம் சேர்ப்பது தான். அதுல பலம் சேர்க்கக்கூடிய விஷயம் தான் வலம்புரி காய். ஸோ 2மே இருக்கும். அதனால இந்த வலம்புரின்னு சொல்லிட்டாங்கன்னா, வலமா சுத்திட்டு இருக்குதே அத மட்டும் எடுக்கணும்னு தேவையில்ல. ஒரு மனிதனுக்கு 2 சைடுமே முக்கியம். ஸோ அது 2மே இருக்கும். அதுக்குள்ள நான் பச்சை கற்பூரம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சக்தியையும் பச்சை கற்பூரம் என்ன பண்ணும்னா, என்ஹான்ஸ் பண்ணும். ஒரு 50% இருக்குன்னா, அது 100ஆ மாத்தக்கூடியது தான் பச்சை கற்பூரம். அதனால தான் தெய்வங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். இந்த மங்களகரமான மஞ்சள் ஏன் உள்ள வைக்கிறேன்னா, எல்லாமே மங்களகரமாக இருக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். தசாஸ்து என்ற சொல்லை உள்ளடக்கியது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மஞ்சள். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு பச்சை துணியில முடிச்சு, அதுக்கு நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா, நீங்க உங்களுக்கு என்ன நடக்கணும்? எவ்வளோ உங்களுக்கு ஒரு கேஷ் தேவைப்படுதா? எவ்வளோ வேணும்? இல்ல எவ்வளோ பிரச்சனை இருக்கு கடனுக்கு? அத எழுதி ஒரு பேப்பர்ல எழுதி உள்ள வச்சு, அப்படியே முடிச்சு கட்டி வச்சுட்டீங்கனாலே போதும். ஒரு வைப்ரேஷன். இதுக்கு முன்னாடி என்ன சயன்டிஃபிக்கல் லாஜிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வைப்ரேஷன் சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு பிரீத் இருக்கும். இந்த பிரீத்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரீஸ் இருக்கும். அந்த குளிர்ச்சியான விஷயம். மனிதன் என்ற மிகப்பெரிய கோபம், அவனுடைய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அகத்தி இருக்கும். அந்த அகத்திய ஒழிக்கக்கூடிய ஒரு சக்தி இருந்தாலும் எல்லாமே ஜெயிச்சுட்டு வந்துரலாம். இந்த வலம்புரிக்காய் அந்த அகத்தியை உடைச்சிரும். அதே மாரி வீட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி, தடைகளை, பீடைகளை உடைக்கக்கூடிய சக்தி பச்சை கற்பூரத்துக்கு உண்டு. ஸோ இந்த காம்பினேஷன்ல தான் முன்னோர்கள் அழகா இந்த முடிச்சு வச்சிருந்தாங்க. ஸோ இந்த முடிச்ச நம்ம கேஷ் பாக்ஸ்ல வச்சோம்னாலே போதுமான விஷயம் தான். கண்டிப்பாக படிப்படியாக, படிப்படியாக எல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெற்றியை தரும்.